TNPSC Group 4 Group 2 எக்ஸாமுக்கு சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். யூனிட் 4 இந்தியன் பாலிட்டியில் டாபிக் 1 ஃபுல்லாகவே முடிச்சிருப்போம். இந்த வீடியோவில் டாபிக் 2ல் மொத்தமாக 530 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருப்போம். அதில் 30 வினாக்கள் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அடுத்த 30 வினாக்கள் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். இந்த 530 வினாக்களும் எந்தெந்த பாடங்கள் கவர் பண்ண போகிறோம்னா 12th பாலிட்டியில் 7th லெசன் தேச கட்டமைப்பின் சவால்கள், 12th ஹிஸ்ட்ரியில் 8th லெசன் காலனியத்துக்கு பிந்தைய இந்தியாவின் மறுகட்டமைப்பு. இந்த 2 பாடத்தில் மட்டுமே 530 வினாக்கள் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் 20வது கொஸ்டின் வந்து மிஸ் பண்ணியிருப்போம். பிரிட்டிஷ் ஆட்சியில் சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்ட குண்டு முழங்கும் மரியாதையில் மிக அதிக மரியாதைக்குரிய அரசுகளுக்கும் குறைவான அரசுகளுக்கும் முறையே எத்தனை குண்டுகள் முழங்கப்பட்டன? பிரிட்டிஷ் ஆட்சியில் சுதேச அரசுகளுக்கு வழங்கப்பட்ட குண்டு முழங்கும் மரியாதையில் மிக அதிக மரியாதைக்குரிய அரசர்களுக்கு வந்து எத்தனை குண்டுகள் முழங்கப்பட்டதுன்னா 21 குண்டுகளும், குறைவான அரசுகளுக்கு வந்து 9 குண்டுகளும் முழங்கப்பட்டது. இதுதான் சரியானது. ஆப்ஷன் வந்து பி. இது ரொம்ப முக்கியமானது. போன வீடியோவில் வந்து இதை பார்க்காம இருந்திருப்போம். இப்போ 31லேருந்து பார்க்கலாம். பிரிட்டனின் அன்றைய பிரதமர் கிளமெண்ட் அட்லி பொது சபையில் இந்தியாவிற்கான விடுதலையை எப்போது அங்கீகரித்து உரையாற்றினார்? மார்ச் 15, 1946 பிரிட்டனின் அன்றைய பிரதமர் யாருன்னா கிளமெண்ட் அட்லி பொது சபையில் இந்தியாவிற்கான விடுதலையை எப்போது அங்கீகரித்து உரையாற்றினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எப்போனா 1946 மார்ச் மாதம் 15. அடுத்தது கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று 1, மார்ச் 15, 1946 அன்று கிளமெண்ட் அட்லி இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்து உரையாற்றிய போது விடுதலை போராட்டத்தையும் அதில் உயிர் தியாகம் செய்தோரையும் நினைவு கூர்ந்தார். கூற்று 1 வந்து சரிதான். கூற்று 2, புதிய இந்தியாவில் அதன் பன்முக பண்பாட்டு பாரம்பரியத்தை கட்டி காப்பதில் ஏற்படக்கூடிய சவால்களையும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். இல்லை, கூற்று 1 சரிதான், கூற்று 2 சரிதான். ஆப்ஷன் வந்து சி. மார்ச் 15, 1946 கிளமெண்ட் அட்லி வந்து இந்தியாவிற்கான விடுதலையை அங்கீகரித்து உரையாற்றிய போது விடுதலை போராட்டத்தையும் அதில் உயிர் தியாகம் செய்தோரையும் நினைவு கூர்ந்தார். இது சரிதான். 2வது, புதிய இந்தியாவில் அதன் பன்முக பண்பாட்டு பாரம்பரியத்தை கட்டி காப்பதில் ஏற்படக்கூடிய சவால்களையும் அவர் தனது உரையில் குறிப்பிட்டார். இல்லை, 2 கூற்றுமே சரியானது தான். இந்தியா பல இனங்கள், மதங்கள் மற்றும் மொழிகள் கொண்ட நாடு என்பதையும் அதனால் உருவாகும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நன்கு அறிவேன். ஆனால் இத்தகைய தடைகளை இந்தியர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய விடுதலை குறித்து கருத்து கூறியவர் கிளமெண்ட் அட்லி. இந்தியா பல இனங்கள், மதங்கள் மற்றும் மொழிகள் கொண்ட நாடு என்பதையும் அதனால் உருவாகும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்தும் நன்கு அறிவேன். ஆனால் இத்தகைய தடைகளை இந்தியர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும் என்று இந்திய விடுதலை குறித்து கருத்து கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. கிளமெண்ட் அட்லி. சிறுபான்மையோர் உரிமைகள் எப்போதும் நமது சிந்தனையில் இருக்க வேண்டும். அவர்கள் அச்சமில்லாமல் வாழும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று இந்திய விடுதலை குறித்து பேசியவர் கிளமெண்ட் அட்லி. தேச கட்டமைப்பு செயல்பாடுகளும் சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தைகளும் எப்போது தொடங்கின? ஏப்ரல் 1947 தேச கட்டமைப்பு செயல்பாடுகளும் சுதேச அரசுகள் ஒருங்கிணைப்பு பேச்சுவார்த்தைகளும் எப்போது தொடங்கின? 1947 ஏப்ரல் மாதம். தேச கட்டமைப்பின் போது இந்தியா எதிர்கொள்ள நேர்ந்த முக்கிய பிரச்சனைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா மத கலவரம், தேச பிரிவினை, அகதிகள் பிரச்சனை. இதில் அனைத்துமே சரியானதுதான். தேச கட்டமைப்பின் போது இந்தியா எதிர்கொள்ள நேர்ந்த முக்கிய பிரச்சனைகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மத கலவரம், தேச பிரிவினை, அகதிகள் பிரச்சனை. இதில் அனைத்துமே சரியானது தான். 565 சுதேச அரசுகளின் ஒருங்கிணைப்பை தொடங்கிய இந்தியாவின் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். இது ரொம்ப முக்கியமானது. 565 சுதேச அரசுகளின் ஒருங்கிணைப்பை தொடங்கிய இந்தியாவின் துணை பிரதமராகவும் உள்துறை அமைச்சராகவும் பதவியேற்றவர் யாருன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலின் செயலாளராக பொறுப்பேற்று சுதேச அரசுகளை ஒருங்கிணைக்கும் களப்பணிகளை மேற்கொண்டவர் விபி மேனன். விபி மேனன் எத்தனை பிரிட்டிஷ் வைஸ்ராய்களுடன் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர்?
3 பிரிட்டிஷ் வைஸ்ராய்களுடன் பணியாற்றிய அனுபவம் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விபி மேனன். பட்டேலும் விபி மேனனும் சுதேச அரசர்களிடம் அவர்களை எதில் இணைய செய்தனர்? அரசியல் நிர்ணய சபையில் இணைய செய்தனர். சர்தார் வல்லபாய் பட்டேலும் விபி மேனனும் சுதேச அரசர்களிடம் அவர்களை அரசியல் நிர்ணய சபையில் இணைய செய்தனர். சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இணைவதற்கு ஒப்புதல் அளிக்க பட்டேல் மற்றும் விபி மேனனால் அளிக்கப்பட்ட முக்கிய உறுதிமொழி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னன்னா சுதேச அரசுகளின் சொத்துக்கள் மற்றும் உடைமைகள் பறிமுதல் செய்யப்படாது. இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளித்த நிலையில் தொடக்கத்தில் தனித்திருக்க விரும்பிய 3 அரசுகள் ஜுனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். இந்த 3 அரசுகள் தான் பல சுதேச அரசுகள் இந்தியாவுடன் இணைய ஒப்புதல் அளித்த நிலையில் தொடக்கத்தில் தனித்திருக்க விரும்பிய 3 அரசுகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜுனாகத், காஷ்மீர், ஹைதராபாத். ஜுனாகத் நவாபின் திவானாக இருந்தவர் ஷா நவாஸ். ஜுனாகத் நவாபின் திவான் ஷா நவாஸ் எந்த நாட்டின் முன்னாள் அதிபரின் தந்தை அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த நாடுனா பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் அதிபரின் தந்தை. ஜுனாகத் அரசு குறித்த கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. 3 கூற்று கொடுத்திருக்காங்க. ஜுனாகத்தை சுற்றியுள்ள மற்ற 3 அரசுகள் இந்தியாவின் அங்கமாக இருந்தன. கூற்று 2 ஜுனாகத்தின் 4வது பகுதி வங்காள விரிகுடா ஆகும். கூற்று 3 அந்த பகுதி மக்கள் பெரும்பாலோர் முஸ்லிம் அல்லாதோர் ஆவர். இதில் கூற்று 1 சரிதான். ஜுனாகத்தை சுற்றியுள்ள மற்ற 3 அரசுகள் இந்தியாவின் அங்கமாக இருந்தன. கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜுனாகத்தின் 4வது பகுதி வங்காள விரிகுடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை கூற்று 2 தவறு. ஜுனாகத்தின் 4வது பகுதி அரபிக்கடல் வருணம். இதில் வங்காள விரிகுடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூற்று 2 தவறு. கூற்று 3 அந்த பகுதி மக்கள் பெரும்பாலோர் முஸ்லீம் அல்லாதோர் ஆவர். இதில் கூற்று 3 சரிதான். இதில் 1, 3 தான் சரியானது. ஆப்ஷன் பி 1 மற்றும் 3 சரி. ஜுனாகத் திவான் பூட்டோ ஜுனாகத்தை பாகிஸ்தானோடு இணைப்பதாக எந்த நாளில் அறிவித்தார்? ஆகஸ்ட் 15, 1947. பொதுமக்களின் கடுமையான போராட்டத்திற்கு பிறகு ஜுனாகத் திவான் அரசு கஜானாவுடன் பாகிஸ்தானின் அன்றைய தலைநகரான எந்த நகரத்திற்கு தப்பி சென்றார்? பாகிஸ்தானின் அன்றைய தலைநகர் எதுன்னு பார்த்தீங்கன்னா கராச்சி. கராச்சிக்கு தான் யார் தப்பி சென்றார்னா ஜுனாகத் திவான். ஹைதராபாத் சுதேச அரசு யாருடைய தலைமையின் கீழ் இயங்கியது? நிஜாம்களின் தலைமையின் கீழ் இயங்கியது. ஹைதராபாத் சுதேச அரசு யாருடைய தலைமையின் கீழ் இயங்கியதுன்னா நிஜாம்களின் தலைமையின் கீழ் இயங்கியது. ஹைதராபாத் சுதேச அரசு குறித்து தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கு மக்கள் பெரும்பான்மையினராக முஸ்லீம் அல்லாதோர் இருந்தனர். ஏ சரிதான். நிஜாம் தன்னாட்சி உரிமையை எதிர்பார்த்தார். இல்லை 2 சரிதான். மவுண்ட் பேட்டன் பிரபு நிஜாமுக்கு டொமினியன் நிலை அளிக்க ஒப்புக்கொண்டார். இல்லை சி தான் தவறானது. மவுண்ட் பேட்டன் பிரபு நிஜாம்களுக்கு டொமினியன் நிலை அளிக்க மறுத்தார். இதில் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இல்லை சி தான் தவறானது. நிஜாம் காஷ்மீர் ரஷ்வி என்னும் மதவாத தலைவரின் செல்வாக்குக்கு அடிமைப்பட்டிருந்தார். இதில் 4 சரிதான். இல்லை என்ன கேட்டிருக்காங்க ஹைதராபாத் சுதேச அரசு குறித்த தவறான கூற்று எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இங்கு மக்கள் பெரும்பான்மையினராக முஸ்லீம் அல்லாதோர் இருந்தனர். 1 சரி. 2வது நிஜாம் தன்னாட்சி உரிமையை எதிர்பார்த்தார். 2 சரிதான். அடுத்தது மவுண்ட் பேட்டன் பிரபு நிஜாமுக்கு டொமினியன் நிலை அளிக்க ஒப்புக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மவுண்ட் பேட்டன் பிரபு நிஜாம்களுக்கு டொமினியன் நிலை அளிக்க மறுத்தார். இதில் ஒப்புக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் தவறானது. டொமினியன் நிலை என்பதன் பொருள் டொமினியன் நிலை என்பதன் பொருள் என்னன்னா பிரிட்டிஷ் காமன்வெல்த் கூட்டமைப்பில் தன்னாட்சி அரசாக விளங்கும் நிலையை குறிக்கும். இதுதான் அதுக்கான பொருள். டொமினியன் நிலை என்பதன் பொருள் என்னன்னா பிரிட்டிஷ் காமன்வெல்த் கூட்டமைப்பில் தன்னாட்சி அரசாக விளங்கும் நிலையை குறிக்கும். காசிம் ரஸ்வி எந்த ஆயுதம் தாங்கிய அமைப்பின் தலைவராக இருந்தார்? இத்தேகத் உல் முசல்மான் அமைப்பின் தலைவராக இருந்தார். இத்தேகத் உல் முசல்மான் அமைப்பின் உறுப்பினர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ரசாகர்னு,
ஹைதராபாத் நிஜாம் கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையை எந்த ஆண்டு நீக்கினார்? 1943ல் ஹைதராபாத் நிஜாம் கம்யூனிஸ்ட் கட்சி மீது இருந்த தடையை எந்த ஆண்டு நீக்கினார்னா 1943ல். ஹைதராபாத்தில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் ரசாக்கர்களும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து ஹைதராபாத்தில் வன்முறையில் ஈடுபட்டவர்கள் யார்னா ரசாக்கர்களும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து இந்திய இராணுவம் எந்த ஆண்டு மற்றும் மாதம் ஹைதராபாத்திற்குள் நுழைந்து கலவரத்தை அடக்கியது? இந்திய இராணுவம் எந்த ஆண்டு ஹைதராபாத்திற்குள் நுழைந்து கலவரத்தை அடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டுனா 1948 செப்டம்பர் மாதம். இந்திய இராணுவ நடவடிக்கை மூலம் ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்த பின்பு நிஜாமுக்கு என்ன வழங்கப்பட்டது? ஏராளமான செல்வங்களும் சலுகைகளும் அளிக்கப்பட்டன. இந்திய இராணுவ நடவடிக்கை மூலம் ஹைதராபாத் இந்தியாவுடன் இணைந்த பின்பு நிஜாமுக்கு என்ன வழங்கப்பட்டதுன்னா ஏராளமான செல்வமும் சலுகைகளும் அளிக்கப்பட்டன. தெலுங்கானாவில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். தெலுங்கானாவில் நில உடைமையாளர்களுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தவர்கள் யார்னா கம்யூனிஸ்டுகள். தெலுங்கானா கம்யூனிஸ்ட் கிளர்ச்சியின் விளைவாக வினோபா பாவே ஆரம்பித்த இயக்கம் பூமி தானம் இயக்கம். வினோபா பாவே ஆரம்பித்த இயக்கம் என்னன்னா பூமி தானம் இயக்கம். பூமி தானம் என்பதன் சரியான பொருள் பூமி தானம் என்பதன் சரியான பொருள் என்னன்னா அதிகமான நிலம் வைத்திருப்போரிடம் கோரிக்கை வைத்து தானமாக நிலம் பெற்று நிலமற்ற விவசாயிகளுக்கு அளிப்பது. பூமி தானம் என்பதன் சரியான பொருள் என்னன்னா அதிகமான நிலம் வைத்திருப்போரிடம் கோரிக்கை வைத்து தானமாக நிலம் பெற்று நிலமற்ற விவசாயிகளுக்கு அளிப்பது. பூமி தான இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் மற்றும் அவர் யாருடைய சீடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பூமி தான இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார்னா வினோபா பாவே. அவர் யாருடைய சீடர்னா காந்தியின் சீடர். இது முக்கியமானது. இதோட டாபிக் 2 முடிக்கிறதுக்கு 530 வினாக்கள் பார்த்தா போதும்னு சொல்லியிருந்தோம். இதுவரை நம்ம 60 வினாக்கள் பார்த்துருப்போம். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க்குமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயே கொடுத்துருக்கோம். கிளிக் பண்ணி பாருங்கள். அடுத்த 30 வினாக்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மக்கிட்ட 6th-லேருந்து 12th வரைக்குமான எக்கனாமிக்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க மட்டும் டிஸ்கிரிப்ஷன் இல்லைனா ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். உங்கள் நேம் சொல்லி பொருளாதாரம் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லுவோம்.